ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சிறகடி கேஸை பார்க்க போகிற சிறகடி கேஸையில் நம்ம முத்து அங்கேருந்து சடுகுடு குடுன்னு ஓடியாந்தவர் அப்பாங்கிறாரு. என்னப்பா விஷயத்த சொல்லுப்பா அப்படின்றாரு. அவர் கடைசியில் பார்த்தா என்னதான்ப்பா நடக்குதுன்னு சொல்லிட்டு விஜயா ஒரு பக்கம் ஆன பார்க்க எல்லாரும் பாப்பா போட்டது போதும், நான் சொல்கிறத கேளுங்கன்னு சொல்லிட்டு விஷயத்த சொல்கிறாரு. என்னன்னா அதான் மீனா ஏதோ ஒரு விஷயத்த பார்த்து பயந்துருக்கா, அதாவது ஊரில் அப்படின்னு சொல்லிட்டு அதை பிஜிஎம் வச்சு 10 நிமிஷம் இழுன்னு எடுத்துட்டாங்க. என்ன விஷயம்ப்பா, சொரக்காக்கு உப்பு இல்லையா? ஒன்றும் இல்லைப்பா. அதாவது அந்த பூசாரியை பார்த்து பயந்துட்டாங்க. விஷயத்த சொல்ல உடனே ரோகிணிக்கு அப்பாடா பெருமூச்சு வருது. நம்ம தலையே இன்னைக்கு ஒரு இல்லை, ஏன்னா என்னைக்கா இருந்தாலும் மாட்டுறது தானே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. நான் பூசாரிகிட்ட கூட்டு போகிறேன், அங்கே கூட்டு போகிறேன், இங்கே கூட்டு போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு மந்திரிச்சு அம்மா ஐயோ பார்க்கும் போதே முனியாண்டு விலாசு கொத்து புரோட்டாடா அந்த ரேஞ்சில் இந்த அம்மா உட்காந்துருக்கே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. நம்ம மீனாவோட ரியாக்ஷனு. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன நினச்சாலும் சரி, ரோகிணியோட முழு விஷயத்தை நான் வெளியே சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு நாடி துடுப்பு தொட்டு பார்க்கும்போது அவங்க நினச்சிட்டாங்களாமா. கடைசியில் முத்து வெளியே அனுப்பி விட்டு கடைசியில் நீ ஏதோ ஒரு உண்மையை வெளியே சொல்ல முடியாமல் தவிக்கிற, அது எனக்கு என்னென்னு புரியுது, நீ என்கிட்ட சொல்லுன்னு சொல்லி கேட்க சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு அமைதியாக இருக்குது. அதுக்கப்புறம் நீ சொல்ல மாட்டல, சரி பரவாயில்ல, உன் புருஷன் திருப்திக்காக இந்த கயிறை தரேன், அவர் கையாலே கட்டிவிட சொல்லுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் கட்டி விட்டதுக்கப்புறமா உண்மையை வெளிவரும்னு பார்த்தா வெளியே வரலங்க. சொல்லி விட்டுட்டு வீட்டுக்கு கூட்டு வந்துட்டாங்க. வீட்டுக்கு கூட்டு வந்தோடனே இந்த மாதிரிலாம் நடக்குதுன்னு சொல்ல இன்னொரு பக்கம் டாக்டர்கிட்ட கூட்டு போங்கன்னு சொல்கிறாங்க நம்ம ஸ்ருதி. ஆனால் கேட்கவே இல்லைங்க நம்ம முத்து மீனா ஒரு பக்கம் சோகமாக உட்காந்துருக்க, இன்னமும் ஏமா இப்படி உட்காந்துருக்கேன்னு சொல்லி கேட்க ஊன்னு அழுக ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் விஷயத்தெல்லாம் போட்டு உடச்சிருச்சு. அதோட தொடரும்னு போட்டாங்க. முழுசாக உடைக்கலைங்க. அதாவது ரோகிணிக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு, ரோகிணிக்கு குழந்தையும் இருக்குன்னு போட்டு உடைக்க அதோட தொடரும்னு முடிச்சிட்டாங்க. இது எடுத்துக்காட்டாக இருக்குமா இல்லை கனவாக இருக்குமா? அவ்வளோ சீக்கிரத்தில் உண்மையை வெளியே கொண்டு வர மாட்டானேடா, எப்பட்றா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி பரவாயில்ல விடுங்க, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க. இன்னொரு பக்கம் யார் சிந்தாமணி